திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள அரசு பள்ளி வகுப்பறையின் பூட்டை உடைத்து ஆணும் பெண்ணும் தங்கியிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களை கண்டு அவர்கள் சுவர் ஏறி தப்பிக்க முயன்றபோது ஆசிரியர்கள் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என மிரட்டும் தொனியில் பேசியுள்ளனர். இதே நபர் இதற்கு முன்பு பலமுறை பெண்களுடன் வந்து தங்கியிருந்து மின்சாதன பொருட்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார் என்றும், புகார் அளித்தாலும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சும்மா வந்து அவ்வளவுதான். அதை விட்டு நீங்க என்ன பேசுறீங்க? சும்மா ஏப்பா வரீங்க? உங்களுக்கு சும்மா வரதுக்கு என்ன, இங்க படிக்க வரீங்களா நீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க முதல் இங்க வந்தது தப்புன்னு அதான் சரியில்லை. அதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது என்ன அர்த்தம்? உங்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்ன அர்த்தம்? பேசுறது சரியா? தப்புதான் சார், நான் வந்தது தப்புதான். நான் வந்து அன்டைம்ல வந்துட்டேன், சரிங்களா? இது என்ன, இது லார்ஜ் அன்டைம் வந்து தங்குறதுக்கு? அரசு பள்ளிகளில் உள்ள ஊதிய முரண்பாடுகளை தீர்க்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடைநிலை ஆசிரியர்கள் 20,000 பேர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊதிய முரண்பாடுகளை களைய கோரி போராடி வருகின்றனர். அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.